கோவை மாவட்டம் சூலூர் அருகே போலீசாரை அரிவாளால் வெட்டி தப்பிக்க முயன்ற வழிப்பறி கும்பலின் தலைவனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். கல்லூரி மாணவர்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்டு அலறவிட்டு வந்தவருக்கு எண்டு கார்டு போடப்பட்டது எப்படி? போலீஸ் சுட்டு பிடிக்கிற மூஞ்சியா சார் இது என கேட்க தோன்றினாலும் இவர்தான் கோவை புறநகர் பகுதியில் கல்லூரி மாணவர்களை அலறவிட்ட குட்டி பவானி என்கின்றனர் போலீசார். இவருக்கு ஒரு மாணவர் ஸ்பை வேலை பார்த்து தகவல் கொடுக்க அடித்து மிரட்டி பணம் பறிப்பதில் திறமை வாய்ந்த 4 பேரை கூட்டிக் கொண்டு விடுதி அறைக்குள் புகுந்து லேப்டாப், செல்போன் என வேட்டையாடி இருக்கிறார் இந்த இடம் குற்றவாளி. டாக்டர் ஆக வேண்டும், IITயில் படிக்க வேண்டும், PhD முடிக்க வேண்டும் என கனவு காணும் மாணவர்களுக்கு மத்தியில் ரவுடியாக வேண்டும் என சுற்றி வரும் இவரை போன்ற இடம் குற்றவாளிகளுக்கு போலீசார் சொல்லிக் கொடுக்கும் பாடம்தான் என்ன? கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் ஏராளமான தனியார் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அங்கு படிக்கும் மாணவர்களின் கல்லூரி விடுதி கட்டணம் கூடுதல் என்பதால் அதில் பலர் வெளியே வாடகைக்கு அறை எடுத்து தங்கியுள்ளனர். அப்படி தங்கியுள்ள மாணவர்களின் அறைகளை குறிவைத்து பூட்டை உடைத்து லேப்டாப், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை திருடுவது, தனியாக சிக்கும் மாணவர்களை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபடுவது என கோவையை குற்ற குடோனாக சிலர் மாற்றி வருகின்றனர். அதில் முக்கிய குற்றவாளி பாலமுருகன். மாஸ்டர் பட பவானியைப் போல கொடூர கூட்டாளிகளை வைத்து கல்லூரி மாணவர்களை அச்சுறுத்தி வந்துள்ளார். பாலமுருகனால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் போலீசில் அடுத்தடுத்து புகாரளிக்க, இனியும் அவரை விட்டு வைத்தால் கோவை குற்ற கூடாரமாக மாறிவிடும் என களத்தில் இறங்கினர். சூலூர் அருகே ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த பாலமுருகனை தனிப்படை போலீசார் வியாழன் பிற்பகல் பிடிக்கச் சென்ற பொழுது அவர் அரிவாளால் காவல் உதவி ஆய்வாளர் யுவராஜை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றார். இதனால் தற்காப்பிற்காக ஆய்வாளர் பிரேமானந்த் பாலமுருகனை துப்பாக்கியால் சுட்டதில் அவரது வலது காலில் குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தார். குண்டு பாய்ந்து வலியால் அலறிய பாலமுருகனை மீட்டு சிகிச்சைக்காக சூலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் எங்கெல்லாம் கல்லூரி மாணவர்கள் தனியாக அறை எடுத்து தங்கியுள்ளார்கள் என்பதை நோட்டமிட்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கூறுகையில், இந்த வழக்கில் பாலமுருகன் உட்பட ஆனந்தன், நவீன், முகேஷ், விஷால் ஆகிய 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் 4 பேர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். எஸ்ஐ மேலே கத்தியால் தாக்குதல் முற்படுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதுனால அவருடைய வலது முட்டியில் ஷூட் பண்ணி அக்யூஸ்டை செக்யூர் பண்ணியிருக்கோம். மேலும் இன்னொரு அக்யூஸ்டு தப்பிச்சு ஓடும்போது கீழே விழுந்து அவருக்கு இடது கையில் முறிவு ஏற்பட்டிருக்கு. மொத்தம் இந்த வழக்கில் 5 குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 5 பேரில் 4 பேர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 307 கொலை முயற்சி, ராபரி போன்ற வழக்குகள் இருக்குது. படிக்க வரும் மாணவர்கள் தேவையில்லாத தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது எனவும், அறையில் தங்க வைப்பவர்களை முழுமையாக தெரிந்து கொண்டு தங்க வைக்க வேண்டும் எனவும் போலீசார் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்.